சகோதரர்களே, இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறார். يريدون أن يطفئوا نور الله بأفواههم ويأبى الله إلا أن يتم نوره ولو كره الكافرون هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. அல்லாஹ் சொல்கிறார், இந்த உலகத்தில் அதிகமான எதிர்ப்பை சமாளித்து அவைகளை எல்லாம் முறியடித்துவிட்டு மேலும் மேலும் மேலோங்கி வளர்ந்து கொண்டே இருக்கிற ஒரு மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். அதனை வளர்ச்சியை தடுப்பதற்காக அதற்கு எதிராக தொடுக்கப்பட்ட அம்புகளை போன்று வேறு எந்த மதங்களுக்கும் எதிராக அவை தொடுக்கப்படவில்லை. இஸ்லாத்தின் மீது தொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அம்புகளை போல இன்னொரு மதத்தின் மீது இது போன்று தவறான துர்பிரச்சாரங்கள் செய்யப்பட்டிருக்கிறேயானால் அந்த மதங்கள் இருக்கிற இடம் தெரியாமல் எங்கேயோ அழிந்து போயிடும். ஆனால் இஸ்லாத்தை அவரால் எதுவும் செய்ய முடியவில்லை. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக செய்யப்படுகிற துர்பிரச்சாரங்கள் இஸ்லாம் வளர்வதற்கு அதுவே ஒரு கருவியாக ஆகிவிட்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறார், அவர்கள் இந்த நூறுல்லா என்ற அல்லாஹுடைய இந்த பேரொழியை, இஸ்லாம் என்ற அல்லாஹுவின் இந்த பேரொழியை தங்களுடைய வாய்களால் ஊதி அணைத்து விடலாம் என்று அவர் நினைக்கிறார்கள். அதை முழுமைப்படுத்தாமல் அல்லாஹ் இருக்க மாட்டான், முழுமைப்படுத்தியே தீருவான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறார். இன்னும் அடுத்த வசனத்தில் ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக், தீனுல் ஹக் என்ற உண்மையான இந்த மார்க்கத்தை கொடுத்து அவருடைய ரசூலை அனுப்பி இருக்கிறார். லியுظஹிரஹு அலா தீனி குல்லிஹி, அது மற்ற எல்லா மதங்களையும் அதில் நிலைத்துவிடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு வலவ் கரிஹல் முஷ்ரிகூன், அதை இணை வைப்பாளர்கள் விரும்பவில்லை என்றாலும் வெறுத்தாலும் அதுதான் நடக்கும் என அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இன்ன ஹாதல் அம்ர யபுது, இந்த இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கம் இரவும் பகலும் எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் இது போய் சேர்ந்துவிடும் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இரவும் பகலும் போகாத இடம் இல்லை. பூமியின் எல்லா பகுதிகளிலும் இரவு போகிறது, பகலும் போகிறது. இரவும் பகலும் எதையெல்லாம் எந்த இடத்தையெல்லாம் போய் அடைகிறதோ அந்த இடங்களை எல்லாம் இது இஸ்லாம் போய் சென்று அடைந்துவிடும் என அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னல் இஸ்லாம் யஅலா வலா யுலா, நபி சொன்னார்கள், இஸ்லாம் மேலோங்கி கொண்டே போகும், அதை யாரும் தாழ்த்தி விட முடியாது என இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளை பார்க்கிறோம். அதனால் தான் எவ்வளவோ குடிசீகரணம் போட்டு பார்க்கிறார்கள், எவ்வளவோ காலம் காலமாக துர்பிரச்சாரம் இஸ்லாத்துக்கு எதிராக எவ்வளவோ செய்து பார்க்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் அதனுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், அது சொல்லுகிற தெய்வ கோட்பாடு, அது சொல்லுகிற சகோதரத்துவம், சமத்துவம், அது சொல்லுகிற போதனைகள், இவையெல்லாம் மனிதனுடைய மனங்களை கவர்ந்து காலம் முழுவதும் இஸ்லாத்துடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டேதான் போகிறதே தவிர அது என்ன செய்து குறைந்து போகவில்லை. இன்னும் சொல்ல போனால் 2050 ஆண்டில், இப்போது 26, 2050 ஆண்டில் இந்தியாவின் முதல் மார்க்கமாக இஸ்லாம் தான் இருக்கும் என்று கிறிஸ்தவ மிஷனரிகள் இன்றைக்கு அறிக்கைகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. முஸ்லிம் செய்த ஆராய்ச்சி அல்ல, ஆய்வு அல்ல. கிறிஸ்தவ மிஷனரிகள் அவர்கள் செய்த ஆய்வின்படி 2050 ஆண்டு இந்தியாவின் முதல் மார்க்கமாக இஸ்லாம் தான் இருக்கும் என்கிற செய்தியெல்லாம் அறிக்கைகளை நாம் பார்க்கிறோம். இன்னும் இஸ்லாத்துடைய செயல்பாடுகளை பார்த்து மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் வந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இன்னும் சமீபத்தில் சொல்ல போறோம் என்று சொன்னால்,
ரமதானுடைய மாதம். எல்லா நாட்டிலும் இருக்கிற முஸ்லிம்களும் நோன்பு வைத்திருக்கிறார்கள். அமெரிக்காவில் இருக்க இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோர் எண்ணிக்கை நாடுகளால் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அவர் எல்லோரும் சேர்ந்து ஒரே இடத்தில் உட்கார்ந்து நோன்பு திறப்பதற்கும் இரவு கால வணக்கங்களை நிறைவேற்றுவதற்கும் ஒரு பெரிய இடம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதனால் டைம்ஸ் சதுக்கம் என்று ஒரு சதுக்கம் இருக்கிறது. அந்த இடத்தில் அவர்கள் நோன்பு திறக்கிற நிகழ்ச்சியையும் இரவு உடைய தராவிக தொழுகையும் நடத்துகிறார்கள். அவர்கள் நோன்பு திறக்கிற அந்த காட்சியையும் அவர்கள் தொழுகிற அந்த காட்சியையும் பார்ப்பதற்கு அங்கே வாழுகிற பெரும்பான்மையாக வாழுகிற கிறிஸ்தவர்கள் அதை மட்டும் ஆச்சரியமாக பார்க்கிறார். இந்த தொழுகை முறை பார்க்கிற போது அவர்கள் எப்படி ஒரு பணக்காரன் இருக்கிறார், அல்லது பக்கத்தில் ஒரு ஏழை இருக்கிறார், அதை ஒட்டியே இருக்கிறார், அது ஒரு முதலாளி இருக்கிறார், அவருக்கு பக்கத்தில் தொழிலாளி இருக்கிறார். இப்படி தொழுகையில் என்னன்னா சமத்துவம், இவன் தான் பள்ளிவாசலுக்கு உள்ளே போக வேண்டும், இவன் போகக்கூடாது என்றெல்லாம் இங்கே வேறுபாடுகள் கிடையாது. கோயிலுக்குள்ளே இவன் தான் போக வேண்டும், அவன் போகக்கூடாது, இந்த ஜாதிக்காரனுக்கு உள்ளே வேலை இல்லை, அவன் வெளியில் தான் இருக்க வேண்டும் என்று மற்ற மதங்களில் பாகுபாடு வைத்திருப்பது போல் இஸ்லாம் எந்த விதமான பாகுபாட்டை வைத்திருக்கவில்லை. ஒரு பணக்காரன் பக்கத்திலே ஒரு ஏழை, ஒரு முதலாளி அவனை அடுத்து ஒரு தொழிலாளி, இப்படி அது சமத்துவமாக என்ன செய்கிறது, எல்லாவற்றையும் சமமாக பார்க்கிறது. இதையெல்லாம் பார்க்கிறவர்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். நேற்று ஒரு நிகழ்ச்சி என்று சொன்னால், இவர் தொழுகிற இந்த காட்சியை பார்த்த அந்த அமெரிக்காவை சார்ந்த தொடர்ந்து காலமாக பாரம்பரியமாக கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றிக் கொண்டிருந்த 2 பேர் அந்த இடத்திலே வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்கிற செய்திகளை இன்றைக்கு புதிதாக பார்க்க முடிகிறது. இப்படி உலகத்தின் பல பாகங்களில் ஒவ்வொருவரும் இஸ்லாமிய செயல்பாடுகளை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டே வருகிறார்கள். காலமாக நடந்து கொண்டே இருக்கிறது. சென்ற நூற்றாண்டில் இந்த நாட்டில் ஒரு முஸ்லிம் கூட இல்லை என்கிற நிலையெல்லாம் சில நாடுகள் இருந்தது. இன்றைக்கு அந்த நாடுகளில் லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான பள்ளி வாசல் அன்றாடம் கட்டப்படுகின்றன. இப்படி எல்லாம் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே அதிகரித்துக் கொண்டே வருவதை எல்லாம் பார்க்கிறோம். அதைத்தான் அல்லாஹ் பேசுகிறார். இந்த இஸ்லாம் என்ற இந்த பேரொழியை அவன் முழுமைப்படுத்தாமல் விட மாட்டான் அந்த அல்லாஹ். ஏனென்று இதை எதிரிகள் நம்மை வாய்ப்படால் ஊதி அணைத்து விடலாம் என்று அவர் நினைக்கிறார்கள். அது நடக்கப் போவதில்லை என அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிற செய்திகளை பார்க்கிறோம். சகோதரர்கள், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் வளருகிறது என்று சொன்னால் முஸ்லிம்களை பார்த்து வளரவில்லை. முஸ்லிம்களுக்கும் இஸ்லாமுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. முஸ்லிம்களை பார்த்து இஸ்லாம் வளரவில்லை. அதை இஸ்லாமுடைய சட்டத்திட்டங்களை, கோட்பாடுகளை, போதனைகளை இஸ்லாம் அல்லாதவர்கள் வாங்கி படிக்கிறார்கள். வாங்கி படித்து அது அவர்களுக்கு பிடித்து போய் அவர் இஸ்லாத்தில் சேருகிறார்கள் தவிர இங்குள்ள முஸ்லிம்களை பார்த்து யாரும் இஸ்லாத்தில் சேருவது இல்லை. ஆனால் முஸ்லிம்கள் இஸ்லாத்தின் பிரகாரம் இங்கே வாழ்ந்திருப்பார்களே ஆனால், இப்போது வாழ்ந்து கொண்டிருப்பார்களே ஆனால், என்றைக்கும் இந்த நாட்டில் முதன்மை மதமாக இஸ்லாம் என்றைக்கும் மாறி இருக்கும். ஆனால் இங்கு துரதிஷ்டம் என்னவென்று சொன்னால், முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக வாழவில்லை என்பது ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி. இன்னொன்று சொன்னால் கொஞ்சம் ஒரு 10, 12, 15 வருடங்களுக்கு முன்னாக ஒரு இஸ்லாத்தை ஒருவர் ஏற்றுக்கொண்டார். அவர் ஒரு மருத்துவர், அவருடைய பெயர் சக்தி. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்கள்? மருத்துவராக இருக்கிறவர், MBBS எப்படியாக இருக்கிறவர் ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று அவர்கள் பேட்டி காணப்பட்டது. அப்போது அவர் சொன்னார், நானும் என் மனைவியும் ஒருவரும் ரொம்பவும் அதிகமாக நேசித்தோம். ஆனால் என்னுடைய மனைவி ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவள். அவளுக்கு திடீரென்று ஒரு நோய் வந்து அவர் மரணித்து போய்விட்டால் நாங்கள் சுடுகாட்டிலே கொண்டு போய் எரிப்பதற்காக எரித்தோம். எரிக்கிற போதிகள் பார்த்திருப்பீர்கள். ஆகவே அவர்கள் குடத்தின் மீது அந்த ராட்டியை எல்லாம் வைத்து என்ன செய்வார்கள் சொன்னால் தீ மூட்டுவார்கள். அதை முதல் இதெல்லாம் எரியும். எரிந்ததற்கு பின்னால் அந்த உடலிலே நெருப்புடைய சூடு படுகிற போது உறைந்து போயிருக்கிற ரத்தம் அது ஓட ஆரம்பிக்கும்.
ஓட ஆரம்பிக்கிற போது செத்து கிடக்கிற பெண்மக்களை எழுந்திருக்கும். வெட்டியா என்ன செய்வான், கையிலே ஒரு பெரிய நீளமான ஒரு கை வைத்திருப்பான். அதை வைத்து ஒரே அடி அடித்தலைத்து செய்வான், படுக்க வைப்பான். இதுவெல்லாம் சுடுகாட்டில் நடக்கும். இப்படி அவர் சொல்லுகிறார், இப்படி அவருடைய மனைவியை சிறையிலே வைத்து தீ மூட்டினோம். அப்படி எரிகிற போது அவளுக்கு மேல் போத்தி இந்த துணிகள் எல்லாம் எரிந்து விட்டன. இவள் வெளியே இருந்தால் திருமணமாக இருந்தாள். என்னிடத்தில் கூட அந்த காட்சியில் இருப்பதற்கு வெட்கப்படுகிறவள் இப்போது அவள் பிணமாக இருக்கிற போது அந்த காட்சியை சுற்றி எல்லோரும் பார்க்கிறார்கள். எனக்கு மனதுக்கு அதுக்கும் வருத்தமாக போய்விட்டது. அதற்கு முன்னால் ஒவ்வொரு மதத்திலேயும் இறந்து போனவர்கள் எப்படி என்ன செய்கிறார்கள், இறுதி சடங்கு எப்படி செய்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் தீர்மானித்தேன். என்னுடைய தெருவில் இருக்கிற ஒரு முஸ்லிம் பெரியவர் மரணித்து போய்விட்டார். அந்த இறுதி சடங்கில் கூட கலந்து கொண்டேன். அதுபோல் என்னுடைய அதே தெருவில் இருக்கிற ஒரு இஸ்லாமிய பெண்மணி மரணித்து போய்விட்டார். அவரை என்ன செய்கிறார் என்று பார்த்தேன். இதையெல்லாம் பார்த்த போது இஸ்லாம் செய்கிறது அடக்கம் இருக்கிறது. அது எனக்கு மிக நாகரிகமாகவும் நல்ல முறையாகவும் நடைமுறையாகவும் தெரிந்தது. அதெல்லாம் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று இஸ்லாத்துக்கு வந்த காரணத்தை சொன்னார். என்று சொன்னால், இஸ்லாம் இறந்து போன ஒரு மனிதனுடைய இறுதி சடங்கை எப்படி செய்ய வேண்டும் என்கிற அந்த நடைமுறைகளை இருக்கிறது. இதுவே ஒரு மனிதன் இஸ்லாத்திற்கு வருவதற்கு காரணமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இது போன்று சில நடைமுறைகளை இஸ்லாம் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறது. அதுவே இஸ்லாத்தின் மக்கள் வருவதற்கு காரணமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி செய்து கொண்டே இருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படையை ஒரு காரணத்துக்காக அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் போனவர்கள் அங்கே மதீனாவுக்கு பக்கத்திலே யமாமா என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த யமாமா என்ற பகுதியில் ஒரு சிற்றரசன் ஒருவர் இருந்தார். அவருடைய பெயர் சுமாமத் இப்னு உஸால் என்று அவருடைய பெயர். அவர் இஸ்லாத்தின் மீது கடுமையான காழ்ப்புணர்ச்சி வெறுப்பு கொண்டவர். எத்தனையோ முஸ்லிம்களை சஹாபா பெருமக்கள் கொலை செய்யப்படுவதற்கு, உயிர் பலியாவதற்கு அவர் காரணமாக மனிதன் இருந்தார். இவர்கள் போனவர்கள் என்ன ஒரு படையாக போனார்கள். அந்த மனிதன் மக்காவை நோக்கி உம்ரா செய்வதற்காக போய் கொண்டிருந்த மனிதனை இவர்கள் போய் கைது செய்து கொண்டு வந்து மஸ்ஜித் நபவியிலே தூணிலே கட்டி வைத்து விட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு வருகிற போது தூணிலே சுமாமத் இப்னு உஸால் கட்டப்பட்டு கிடக்கிறார். ஆனால் கொல்லப்பட வேண்டிய மனிதன் நிறைய சஹாபா பெருமக்களை உயிர் பலிக்க ஒரு காரணமாக இருந்திருக்கிறார். நிறைய பொருள் சேதங்கள் அவனால் ஏற்பட்டிருக்கின்றன. என்றாலும் அவர் கொல்லப்பட வேண்டியவர்கள் தான் கட்டி வைத்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மா இந்தக யா சுமாமா, சுமாமா என்ன சொல்கிறாய் என்று கேட்டார்கள். அந்த மனிதர் சொன்னார், இன் தகுத்துல் தாத்தமின் வதுன்மின் துன்மின் துன்மின் அலா ஷாக்கிரின் வயின் துரீதுல் மால ஃபஸல் துஹித மின்ஹு மா ஷி'த. அவன் சொன்னான், அந்த மனிதர் சொன்னார், நீங்கள் என்னை கொன்றால் கொல்லப்பட வேண்டிய ஒருவரைத்தான் கொள்ளுகிறீர்கள். அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை கொன்றுவிட்டால் கொல்லப்பட வேண்டிய ஒரு மனிதனைத்தான் கொள்ளுகிறீர்கள். இது ஒரு செய்தி. இரண்டாவது, என்னை நீங்கள் மன்னித்து விடுவீர்களானால் ஒரு நன்றியுள்ள மனிதனை நீங்கள் மன்னித்து விடுகிறீர்கள். என மன்னித்து விட்டால் இனிமேல் நன்றியாக இருப்பேன் என்பதை அவர் சொல்லுகிறார். துணையும் அலா ஷாக்கிரி, நீங்கள் என்னை மன்னித்து விட்டு விடுவீர்களானால், எனக்கு அருள் புரிவீர்களானால், ஒரு நன்றியாளனுக்குத்தான் அந்த நன்றியை நீங்கள் செய்கிறீர்கள், அருள் செய்கிறீர்கள் என்று சொல்லி இரண்டாவது செய்தி. மூணாவது, நீங்கள் கொல்லவும் இல்லை, என்னை மன்னிக்கவும் இல்லை, ஆனால் நான் இதுவரைக்கும் செய்த உயிர் பலிகளுக்கு, கொலைகளுக்கு நீங்கள் நஷ்ட ஈடு வாங்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், புரிந்துள் மால பசல் தொழுத்த, நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் பொருள் கேட்கலாம், நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் அதை நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன். இந்த மூன்று செய்தி அந்த மனிதர் சொல்லுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் பேசவில்லை, போய்விட்டார்கள். மறுநாள் அதே போல திரும்பவும் வந்து அதே கேள்வியை கேட்கிறார்கள். அந்த மனிதனும் அதே பதிலை சொல்கிறார். நபி போய்விட்டார்கள். மூன்றாவது நாள் வருகிறார்கள், வந்து அதே கேள்வி கேட்கிறார்கள். அந்த மனிதன் அதே பதிலை சொல்லுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மனிதன் அவிழ்த்து விட்டு விடுங்கள் என சஹாபாக்கள் சொன்னார்கள். அவர் அவிழ்த்து விட்டு விட்டார்கள். அந்த மனிதன் என்ன செய்ய
சென்றார். இவர் பள்ளி வாசலை விட்டு வெளியே போனார். எதிரே ஒரு தோட்டம் இருந்தது. தோட்டத்தை என்ன செய்து போய் குளித்தார். ஆடைகளை எல்லாம் மாற்றினார். மாற்றிவிட்டு திரும்பவும் பள்ளி வாசலுக்கு வந்தார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். ஒரு ஏற்றுக்கொண்டு விட்டு சொன்னால், எனக்கு இதுவரைக்கும் எனக்கு வெறுப்பான மதமாக இஸ்லாம் தான் இருக்கிறது. இப்போது எனக்கு பிரியமான மதமாக இஸ்லாம் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற முகங்களிலேயே உங்களுடைய முகம்தான் எனக்கு வெறுப்புக்குரிய முகமாக இதுவரைக்கும் இருந்தது. இப்போது எனக்கு பிரியமான முகமாக உங்கள் முகம்தான் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அவர் சொன்னார், நான் உம்ராவுக்காக போய்கொண்டிருந்தேன். இதை பிடித்துக் கொண்டு வந்து விட்டார்கள். நான் உம்ராவுக்கு போகலாமா என்று கேட்டார். நபி அவர் அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு போய் மக்காவிலே போய் முஸ்லிம்களைப் போல அவர் தவாஃப் உம்ரா செய்தார். இதை பார்த்து அவர்கள் எல்லாம் கேட்டார்கள், நீ என்ன இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டாயா என்று கேட்டார்கள். ஆமாம், நான் முகமதுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னபோது மக்காவாசிகளுக்கும் அவர்களுக்கும் மற்றொரு வாக்குவாதம் ஏற்பட்டது. அவர் சொன்னார், யமாமா என்கிற பகுதியில் இருந்துதான் மக்காவுக்கு தேவையான கோதுமை வந்து கொண்டிருந்தது. அது விவசாய பூமி, கோதுமை வந்து விளைந்தது. மக்காவுக்கு தேவையான கோதுமை எல்லாம் அங்கிருந்தான் வந்து கொண்டிருந்தது. அவர் சொன்னார், இனிமேல் யமாமாவிலிருந்து ஒரு கோதுமை கூட ஒரு மக்காவுக்கு வராது என்று சொல்லிவிட்டு அவர் திரும்ப வந்து விட்டார். அதற்கு பின்னாலே அவர் அனுப்பி வைக்கவும் இல்லை. மக்காவாசிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து வேண்டினார்கள். இப்படி நடந்து போயிருக்கிறது என்று சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமாமத்து முசாரை அழைத்து சொன்னார்கள், எப்போதும் அவர்களுக்கு தேவையான உணவு தானியங்களை கோதுமையை அனுப்பி வைப்பது போல் இப்போதும் தொடர்ந்து அனுப்பி வையுங்கள் என்று சொன்னதற்கு பின்னால் அவர் திரும்பவும் அனுப்பி வைத்தார் என்கிற செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற சகோதரர்களே, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, முஸ்லிம்கள் 3 நாள் எப்படி பள்ளி வாசலுக்கு வருகிறார்கள், எப்படி தொழுகிறார்கள், தொழுகை முறை எப்படி இருக்கிறது என்பதை 3 நாள் நேரடியாக பார்த்ததுதான் தாமதம். 3வது நாளில் எப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுவித்து விடுங்கள், கட்டை அழுத்து விட்டு விடுங்கள் என்று சொன்னார்களோ, அந்த 3 நாள் முஸ்லிம்களை பார்த்தால், முஸ்லிம்களுடைய நடவடிக்கையை பார்த்தால், சஹாபிகளுடைய நடவடிக்கையை பார்த்தால் 3வது முஸ்லிமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். ஆக இஸ்லாமுடைய எந்த ஒரு காரியம் கடமையாக இருந்தாலும் சரிதான், இஸ்லாமுடைய வேறு எந்த நடைமுறையாக இருந்தாலும் சரிதான், முஸ்லிம்கள் அதை சரியாக பின்பற்றி நடப்பார்களே ஆனால் அதை பார்க்கிற இஸ்லாமிய அல்லாதவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விடுவார்கள். தனியாக பிரச்சாரம் எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. ஆனால் முஸ்லிம்களாக நடக்க வேண்டும். அங்கு ஒன்றே மக்களை மாற்று மதத்தை சார்ந்தவர்களை முஸ்லிம்களாக ஆக்கிவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வகையில் தான் இஸ்லாமுடைய எல்லாவற்றையும் அவர் அமைத்திருக்கிறார். அதனால் தான் இன்றைக்கு வசனத்தில் பேசுகிறார், எதிரிகள் தங்களுடைய வாயின் மூலமாக இந்த பேரொழியை ஊதி அணைத்து விடலாம், இதை சிமிலி விளக்கை அணைப்பது போல் அணைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். இதை பரிபூர்ணப்படுத்தாமல் அல்லாஹ் விடமாட்டான், ஓயமாட்டான் என்கிற செய்தி இன்றைக்கு ஓதப்பட்டது. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி